வணக்கம் நண்பர்களே. கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த பேரில் கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? உலகை ஆட்டி படைக்கும் டெக் ஜாம்பவான்கள், நம்ம வாழ்க்கையை மாற்றிய ஒரு செயலிகள், அப்படித்தானே? ஆனால் இந்த நிறுவனங்கள் உங்களுக்கு மாதம் வாடகை கொடுக்கும்னு டெனண்ட் மாதிரி மாற முடியும்னு சொன்னால் நீங்கள் உங்களால் நம்ப முடியுங்களா? ஆமாம், நீங்கள் கேட்குறது சரிதான். கூகுள், அமேசான் போன்ற நிறுவனங்கள் உங்களோட வங்கி கணக்கில் வாடகை பணத்தை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது ஏதோ கற்பனை கதை கிடையாது. இதுதான் இந்திய பங்கு சந்தையில் பலரும் அறியாத ஒரு முதலீட்டு ரகசியம். பராக் பரீக் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லாம் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இப்போ உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய இடப்பெயர்வு நடந்து கொண்டிருக்குது. ஆனால் அது தொழிற்சாலைகள் கிடையாது. கண்ணை பறிக்கும் பிரம்மாண்டமான கண்ணாடி மாளிகைகளுக்குள் ஜெர்மனி முதல் ஜப்பான் வர உலகின் பெருந்தலைகள் எல்லாம் தங்கள் முக்கிய வேலைக்கு இந்தியாவை தான் இப்போ மையமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மெகா ட்ரெண்டுக்கும் உங்கள் பாக்கெட்டுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு தான் இந்த ரீட்ஸ், REITS. இந்த வீடியோவில் வெளிநாட்டு நிறுவனங்கள் எப்படி உங்கள் பாக்கெட்டுக்கு வாடகை பணத்தை கொண்டு சேர்க்குறாங்க அப்படின்றத நம்ம அந்த ரகசியம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல இந்தியாவில் என்ன தான் நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய சித்திரத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியா ஒரு அமைதியான பொருளாதார புரட்சிக்கு சாட்சியாக இருக்குது. அதன் பேர் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர், அதாவது GCC. இது என்ன GCC? முன்பெல்லாம் நினைத்தது போல் இது வெறும் கால் சென்டர்களோட அல்லது பேக் ஆஃபீஸ் மாதிரி கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு GCCக்கள் ஒரு நிறுவனத்தோட நர்வஸ் சிஸ்டத்தை மூளை மாதிரி, ஒரு அமெரிக்க வங்கியோட ரிஸ்க் அனாலிசிஸ், ஒரு பிரெஞ்சு மருந்து நிறுவனத்தோட முக்கிய ஆராய்ச்சி, ஒரு ஜெர்மன் நிறுவனத்தோட கோர் டெக்னாலஜினா எல்லாத்தையும் இப்போ பெங்களூர், ஹைதராபாத், பூனே, சென்னை போன்ற நம்ம ஊரில் இருந்து தான் இயக்கப்படுறாங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம்? 3 முக்கிய காரணங்கள். ஒன்று இந்தியாவில் இருக்கிற திறமசாலிகள், 2வது மற்ற நாடுகளை விட குறைவான செலவு, 3வது அரசோட ஆதரவும் வளர்ந்து நிற்கும் நம்மளோட டிஜிட்டல் கட்டமைப்பு தான். யோசித்து பாருங்கள், JP Morgan Chase நிறுவனம் ஆசியாவிலேயே தனது மிகப்பெரிய வளாகத்தை மும்பையில் சுமார் 2 மில்லியன் சதுர அடியில் அமைச்சிருக்காங்க. அங்கே ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்ய போகிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். காஸ்கோ, சேவரான், வெஸ்டர்ன் யூனியன் அப்படின்னு பட்டியல் லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஒரு கணக்குப்படி இப்போ நிலவரப்படி இந்தியாவில் 2000க்கும் மேற்பட்ட GCCகள் இருக்கின்றன. இன்னும் சில ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 2500க்கு தாண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நிறுவனங்கள் எல்லாம் வேலை செய்ய என்ன வேணும்? பெரிய உலகத்தரம் வாய்ந்த அலுவலகங்கள், பல மில்லியன் சதுர அடி பரப்பளவு கொண்ட இடங்களை குத்தகைக்கு எடுக்கிறாங்க. இங்கு தான் நமக்கான $1 மில்லியன் கேள்வி வருது. இந்த பிரம்மாண்டமான ஆஃபீஸ் பார்க்குகளின் உரிமையாளர்கள் யார்? இந்த வெளிநாட்டு நிறுவனங்களோட இருந்து மாதம் கோடிக்கணக்கில் வாடகை வாங்குறது யார்? அந்த பலனை நாம் அடைய முடியுமா? முடியும். அதற்கான பாலம்தான் இந்த ரீட். ரீட் அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இதோட உண்மையான சக்தி என்னன்னு பலருக்கும் தெரிகிறதில்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேணும்னா, ரீட்ன்றது ஒரு ஸ்பெஷல் நிறுவனம். இந்த நிறுவனம் நல்ல வருமானம் தருகிற பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் சொத்துக்களை அதாவது ப்ரீமியம் ஆஃபீஸ் பார்க்குகள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வாங்கி அதை மேனேஜ் பண்ணுவாங்க. சட்டப்படி இந்த சொத்துக்கள்லேருந்து வர்ற வாடகை வருமானத்தில் குறைந்தபட்சம் 90% முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு உதாரணம் பார்ப்போம். பெங்களூரில் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய டெக் பார்க்குன்னு வச்சுப்போம். அதில் உலகின் டாப் 5 IT நிறுவனங்கள் வாடகைக்கு இருக்கின்றன. அந்த டெக் பார்க்கை உங்களால் தனியாக வாங்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு ரீட் நிறுவனம் அந்த டெக் பார்க்கை வாங்கி அதை சிறு சிறு பங்குகளாக, யூனிட்டாக மாற்றி பங்கு சந்தையில் விற்கிறாங்க. இப்போது நீங்கள் சில 100 ரூபாயில் வச்சு அந்த ரீட்டோட ஒரு யூனிட்டை நீங்கள் வாங்கலாம். இது மூலமாக நீங்கள் அந்த 5000 கோடி ரூபாய் டெக் பார்க்கில் ஒரு சின்ன பகுதிக்கு மறைமுகமாக நீங்களும் உரிமையாளராக மாறுறீங்க. இனி அந்த டெக் பார்க்லேருந்து வரும் வாடகையில் உங்களோட பங்கு உங்கள் வங்கி கணக்கிற்கு சேரும். இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு விடுறது மாதிரி தான். ஆனால் இங்கே உங்கள்
குடித்தனக்காரர்கள் சாதாரண ரீட்டைலர்ஸ் கிடையாது. இது வந்து உலகோட மிகப்பெரிய நிறுவனங்கள். இந்தியாவில் இந்த கான்செப்ட் வந்து 2019 ஒரு ஃபேமஸாக ஒரு பிராண்ட் கிரியேட் ஆச்சு இது மைண்டில். ஓகேங்களா, இன்னைக்கு நம்மிடம் முக்கியமாக அலுவலக இடங்கள் மற்றும் ஷாப்பிங் மால்களை மையமாக கொண்ட சில ரீட்டைல் தான் பங்கு சந்தையில் இருக்குது. ஒன்று வந்து எம்பசி ஆஃபீஸ் பார்க், இந்தியாவில் முதல் மற்றும் மிகப்பெரிய ஆஃபீஸ் ரீட் இதுதான். ரெண்டாவது மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் ஸ்ட்ரீட், மும்பை, சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் இவங்க வந்து சொத்துக்களை வச்சுருக்காங்க. மூணாவது வந்து புரூக்ஃபீல்ட் இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட், குருகாவன், நோய்டா, மும்பை அப்படின்ற இடத்துல இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட், இந்தியாவோட முதல் ஷாப்பிங் மால் ரீட்டுங்க தான். இந்த நிறுவனங்கள் தான் அந்த ஜிசிசி புயலின் பலன்களை நேரடியாக அறுவடை செஞ்சு அதை நம்ம போன்றவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. சரி, ஜிசிசி வருது, ரீட் இருக்குது, இதில் எனக்கு என்ன பெரிய ரகசியம் அப்படின்னு கேட்குறீங்களா? ரகசியம் வந்து அது தரும் நம்பரில் தான் இருக்குது. ஒரு வீட்டை வந்து வாங்கி வாடகைக்கு விட்டோம்னா வருடத்திற்கு நமக்கு சொத்தோட மதிப்பு வந்து 2%லேருந்து 3% கிடைப்பது பெரிய விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி விகிதம் உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த ஆஃபீஸ் ரீட்கள் வந்து சராசரியாக வருடத்திற்கு 6%லேருந்து 9% வரைக்கும் வாடகை வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்கள் யூனிட்டோட விலை உயர்வை வந்து தவிர்த்து உங்களோட கைக்கு வரும் ரொக்க பணம். அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த ரீட் சந்தைகளை விட இது ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. உங்களோட ரீட் போர்ட்ஃபோலியோவில் வாடகைக்கு இருப்பது யார் என்று பார்த்தால் மிரண்டு போவீங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஜேபி மோகன், ஐபிஎம் அப்படின்ற ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ். இவங்க வந்து வாடகைக்கு பாக்கி வைக்க போகிற ஆட்கள் கிடையாது. அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பாண்ட்ஸ் நம்ம சொல்கிற AAA ரேட்டிங் பாண்ட் மாதிரி இது. இந்த நிறுவனங்களில் வந்து 11 மாத ஒப்பந்தம் நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் மாதிரி போடுறது கிடையாது. இவங்க வந்து 5, 10, 15 அப்படின்னு இயர் லீஸ் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. இது மாதிரி லாங் டேர்ம் ஒரு விசிபிலிட்டி இருக்கும். டெக்னிக்கலாக வந்து இதை வந்து வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ரீட்களுக்கு வந்து இது சராசரியாக 6லேருந்து 8 ஆண்டு வரை கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அடுத்த பல வருடங்களுக்கு உங்களோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு ரெவன்யூ உங்களுக்கு பிளான் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு வந்து வாடகையை வந்து 10%லேருந்து 15% வரைக்கும் உயர்த்துகிற மாதிரியும் கான்ட்ராக்டில் இருக்குது. அதாவது பண வீக்கத்தை விட உங்களோட வருமானம் வேகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சொத்தை நிர்வகிக்கப்படுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இந்த ரீட்டில் வந்து ஒரு குரூப் செட் ஆஃப் நிர்வாக குழு வந்து இந்த வேலையில் அனைத்தும் வந்து பார்த்துக்கொள்கிறோம். அனைத்து வரவு செலவுகளும் செபியோட கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு வந்து உட்பட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த 4 விஷயங்களும் சேரும்போது அது வந்து ஒரு அசாதாரணமான முதலீட்டு வாய்ப்பை உருவாக்குது. உலக பொருளாதாரத்தில் இன்ஜினாக நம்ம இந்தியா வந்து மாறுறதுக்கு வந்து அதன் பலனை வந்து நேரடியாக பெறும் ஒரு கருவி வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒரு ரகசிய இன்டைரக்ட் ஒரு கனெக்ஷன் தான் இது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது. நான் எப்படி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது? என்னடா கோடிக்கணக்கில் பணம் வேண்டுமா அப்படிலாம் நீங்கள் உங்கள் மைண்டில் தோணும். நல்ல செய்தி என்னென்னா, இதுக்கு உங்களுக்கு பெரிய மூலதனமும் தேவை கிடையாது. ரீட்டைலில் வந்து முதலீடு செய்வது வந்து பங்குகளில் முதலீடு செய்கிற மாதிரி தான். சிம்பிளாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் போதும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி வந்து ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க, பை செல் பண்ணுற ஸ்டாக் பண்ணுறோம், என்எஸ்சி, பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அந்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு டிமேட்டில் பார்க்கும்போது ட்ரேடிங் ஆகக்கூடிய ஒரு இதுதான் இது. ஸோ நீங்கள் நேராக மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து இந்த பை செல்லு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ரீட்ஸ் பிடிக்குதோ அந்த ரீட்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து மினிமம் என்ட்ரி நீங்கள் ஒரு யூனிட் கூட வாங்கலாம். சில ரீட்ஸ் வந்து 150 ரூபாயில் இருக்குது, 300 ரூபாயில் இருக்குது, 400 ரூபாயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ரீட்ஸ் பெட்டராக தோணுதோ பிஇ ரேஷியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக ஒரு 500 ரூபா இருந்தால் கூட நீங்கள் வந்து இது வாங்கலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 2 வகையான வருமானம் கிடைக்கும். வசூலிக்கிற வாடகையிலேருந்து உங்களோட பங்கு வந்து காலாண்டுக்கு ஒரு முறை உங்களோட வங்கி கணக்கு வந்து சேரும். சொத்துக்களோட மதிப்பு வந்து உயரும். இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆகிறதுனால இதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட யூனிட்டோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டும் வரும், உங்களுக்கு க்ரோத்தும் காட்டும். ஆக இது வந்து வருமானம் மற்றும் வளர்ச்சி 2யுமே ஒருங்கே வழங்குகிற ஒரு மிக்சட் அசட் கிளாஸ் இது. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் ரீட்லையும் வந்து சில அபாயம்லாம் இருக்குது. கம்ப்ளீட்டாக ரிஸ்க் ஃப்ரீன்னு எல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா
அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டினாங்கன்னா உங்களோட எஃப்டி டெபாசிட் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்போது எல்லாருமே வந்து அவங்களோட பணத்தை எடுத்து எஃப்டிக்கு மூவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதோட ரேட்டு உங்களுக்கு குறையும். ரெண்டாவது வந்து இந்தியா ஆஃபீஸ் ரீட் பெரும்பாலும் வந்து ஐடி துறையை சார்ந்து இருக்கின்றன. உலக அளவில் வந்து ஒரு பெரிய பொருளாதார மந்த சூழ்நிலை வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது, வரலாம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆள் குறைப்பு நடக்கும். அப்போ அவங்களோட ரெண்டல் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் குறைக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணுற இதை வந்து திட்டங்களை வந்து கைவிடலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பிரச்சனையாக வரலாம். மூணாவது பார்த்திங்கன்னா இந்த ரீட்டோட யூனிட்டில் வந்து பங்கு சந்தையில் வர்த்தகத்தில் ட்ரேட் ஆகிறதுனால சந்தையில் போதுவான ஏற்ற இறக்கங்கள் இதோட விலையை வந்து நார்மலாக ஒரு பொதுவான ஏற்ற இறக்கங்களுக்கு அதோட எஃபெக்ட் இதுக்கும் வரும். இன்னொன்று வந்து இந்த ரீட்டோட இன்கம் டேக்ஸ், இதோட டேக்ஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. ஸோ இதோட டேக்ஸ் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா இது என்னதான் ரெண்டல் இன்கம் மாதிரி இருந்தாலும் கூட இந்த இன்கம் வந்து உங்களோட டேக்ஸ் ஸ்லாபில் வந்து உட்காரும். நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா அந்த சேலரியோட டேக்ஸ் ஸ்லாபில் வந்து உட்காரும். ஸோ அது பேஸ் பண்ணி இதுக்கு டேக்ஸ் வரும். ஸோ இந்த ரிஸ்க்குகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிளான் நீங்கள் பண்ணணும். இந்திய ரீட் சந்தையில் வந்து எதிர்காலம் எப்படி இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா பயங்கரமாக பிரகாசமாக இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ரீட் சந்தையில் மொத்த மதிப்பு சுமார் 20 to 22 பில்லியன் டாலர். இதே இது அமெரிக்காவில் வந்து $1.4 ட்ரில்லியன் சந்தையாக இருக்குது. இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளை வந்து இத்தனை உண்டு. இப்போ வந்து நம்மளோட பெரும்பாலோட ரீட்ஸ் வந்து ஆஃபீஸ் ரீட்ஸாக தான் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் வந்து வேர்ஹவுஸ், டேட்டா சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல், இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த ரீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வந்து உங்களோட முதலீட்டை வந்து இன்னும் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ உங்களோட முதலீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். சிறிய சொத்துக்களை வந்து இலக்காக கொண்ட எஸ்எம் ரீட்ஸ் என்ற புதிய வகை வந்து செபி வந்து அனுமதி அளிச்சிருக்கு. இது வந்து இன்னும் பல 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வந்து முதலீட்டு வளையத்துக்குள்ளே கொண்டு வரும். ஸ்மால் கேப்ஸ் சொல்லும் பார்த்தீங்களா, மைக்ரோ கேப், ஸ்மால், அந்த மாதிரி வகையில் வந்து இதுவும் உள்ள வரும். இது வந்து இந்த சந்தையில் வந்து அடுத்த பெரிய ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா உலகின் வளர்ச்சி இயந்திரமாக தொடரும் வர பன்னாட்டு நிறுவனங்கள் வருகையும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஜிசிசி அலை வந்து உயர்தர அலுவலகங்களை வந்து தேவையாக அதிகமாகவே இருக்கும். இதனால் நேரடி பலனை வந்து இந்தியா ஆஃபீஸ் ரீட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆக நான் வந்து இப்போது ஒரு நீண்ட ஒரு லாங் ஜேர்னியில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்திய ரியல் எஸ்டேட் சந்தை வந்து வெளிப்படைத்தன்மையோட ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சியோட இப்போ தான் பிக்கப் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து ரீட் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது. ஆக கூகுள், அமேசான் உங்களுக்கு எப்படி வந்து வாடகை கொடுப்பார்கள் அப்படின்ற ரகசியம் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உலக நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் தங்களோட எதிர்காலத்தை வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எதிர்காலத்தோட அடித்தளம் தான் இந்த ரீட்ஸ். அந்த ரீட்டோட யூனிட்டுகள் வந்து வாங்குறது மூலமாக நீங்களும் அந்த வளர்ச்சியில் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறீங்க. இனிமேல் வந்து உங்களோட முதலீட்டு உலகம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் முடிஞ்சிடறது கிடையாது. நீங்கள் வந்து பார்க்குற ஒவ்வொரு வானுயர்ந்த கண்ணாடி மாளிகைகள், பில்டிங்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சக்தி வாய்ந்த கருவியை பயன்படுத்தி உங்களோட நிதி எதிர்காலத்தை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பராக் பரிக்கு ரீசெண்டாக வந்து நிறையா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ரீட்ஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரெகுலர் இன்கம், உங்களுக்கு தெரியும், 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ரெகுலராக வரும்னு தெரியும். அப்படின்றப்ப அது வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி இந்த நியூஸை வந்து எல்லாத்துக்கும் பரப்புங்க. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன தேங்க்ஸ் போடுங்க. நன்றி.